அம்மா அதுக்கு வேலைக்கெல்லாம் போறேன்னு சொல்றாங்க. பிஸி ஆயிட்டா நம்ம என்ன பண்றது? அவங்க பிஸியானா ஆகட்டும்டா, நம்மளுக்கு ஜாலியாக தானே இருக்கும், நம்மளுக்கு விளையாட டைம் இருக்கும்ல. ஆனா அவங்க பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்ல. ஆமாம்ல, அவங்கள பேக்கரி ஷாப் வைக்க சொல்லலாமா? நமக்கு நிறைய பன்னு, சாக்லேட்டு, க்ரீம் பன்னு நிறைய கிடைக்கும். அக்கா அதெல்லாம் நம்ம கேட்டாலே வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கு பதில் டாய் ஸ்டோர் வைக்க சொல்லலாமா? நிறைய டாய்ஸ் கிடைக்கும், ஜாலியாக விளாட்லாம். சரி, உன்னை பண்ணலாம். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ ஒரு ஐடியா சொல்லு. ம், நம்ம அம்மா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறோம், நம்ம ஜாலியாக வரும். வா. அம்மா வேலை கச்சிச்சா உங்களுக்கு? வேலை தேடிட்டு இருக்கேன்டா. ம், இப்போதான் வேலையை தேடுறீங்களா? அம்மா நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். அதனால நீங்க பேசாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆமாம்மா, நீங்கள் இப்போவே விமன் ஆண்டர்பிரினர் ஆகணுமா? ம், அம்மா கூகுள் போய் சொல்லாதம்மா. என்ன பிசினஸ் பண்றதுனே தெரியல. பேக்கரி எல்லாத்தையும் நீயே தின்னு தீக்கிறதுக்கா? அம்மா பொம்மை கடை. என்னால ரோட்ல நின்று பொம்மை விற்க முடியாது, வெயில் அடிக்கும். ட்ரெஸ் கடை. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம், நீ கொடுப்பியா? அம்மா இட்லி கடை. உங்களுக்கு வீட்டில் சமைச்சு கொடுக்குறது பத்தாதுன்னு இதில் நான் கடையை வச்சு அது காலைல 4 மணிக்கு மாவு எடுத்து போட்டு இட்லி குண்டான கழுவி இட்லி ஊற்றி சட்னி சாம்பார்னு செஞ்சு அதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் இட்லி சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அதை தட்டை கழுவி வச்சு சொல்லும் போதே மூச்சு வாங்குது. வயசாகுது, நம்மளால முடியாது. உங்களால எதுவுமே முடியாதுமா. அம்மா பேசாம நீங்க சும்மாவே இருங்கம்மா. அம்மா பானிபூரி கடை வைக்கலாம். அம்மா நிறுத்துங்க, அங்க பாருங்க. ஆல்ரெடி தெருவுக்கு 4 பானிபூரி கடை இருக்கு, வாப்பலாம். ஆழியா பேசாம நான் டெய்லர் கடை வச்சிடலாமா? ஒரு மீட்டருக்கு முதல்ல எவ்வளவு சென்டிமீட்டர்னு தெரியுமா? தெரியாது. போலாம் வாங்க. ஹலோ, நான் தான் சும்மா இருக்கிற ஜெயஸ்ரீ இல்ல, பிசினஸ் உமன் ஜெயஸ்ரீ. என்ன சொன்ன? சும்மா இருக்கிற, எப்போ கூப்பிட்டாலும் நீயும் வருவேன் தானே சொன்ன. என்கிட்ட ஏகப்பட்ட பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு. இன்னும் 5 நாள்ல பாரு, நான் பெரிய பிசினஸ் உமனா மாறுறேன். இனிமேல் என்னை யாரும் சும்மா இருக்கெல்லாம் சொல்லவே முடியாது. உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். இனிமேல் ரீயூனியன் பிளான் பண்றதா இருந்தால் முதல்ல என்கிட்ட கேளுங்க. பிகாஸ் நான் அவைலபிளா இருக்கதே ரொம்ப கஷ்டம். அது சொல்லதான் ஃபோன் பண்ணேன். என் கிளைண்ட் செகண்ட் லைன்ல வராங்க, எனக்கு டைம் இல்லை, வை, நான் அப்புறம் பேசுறேன். மா யார்கிட்டம்மா இவ்வளோ பில்டப் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா யாரெல்லாம் நக்கலா பேசினாங்களோ அவங்களெல்லாம் ஞாபகம் வச்சு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். முதல்ல ஐடியா கிடைக்கணும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்குள்ள என்னமோ பெரிய பிசினஸ் மேனாட்டும் பேசிட்டு இருக்கீங்க. நெகட்டிவா பேசி பழகாத, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. சொல்லியிருக்காங்களா இல்லையா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம்? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். நான் நினைச்சிட்டேன் நான் பெரிய பிசினஸ் உமன் ஆக போறேன்னு. நான் நினைச்சிட்டேன், அதனால எனக்கு அது நடந்துரும். என்னை யாராலும் தடுக்க முடியாது. ஓ நானும் பாக்குறேன். அம்மா அம்மா எங்க? எனக்கு என்ன தெரியும்? சரி வா மேலே போய் பார்க்கலாம். அம்மா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா ஏதோ யோசிச்சுன்னே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. முகத்தை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? என்ன விஷயம்? எங்கள் ஸ்கூலில் ரீயூனியன் பிளான் பண்ணியிருக்காங்க. போயிட்டு வாங்க, வீட்டில் வெட்டியாக தானே இருக்கீங்க. சும்மா இருக்கேனா?
அம்மா சும்மா இருக்கிறதுக்கு அங்க போயிட்டு வந்தா ஜாலியா இருக்கும்ல. என்ன உங்களுக்குலாம் என்ன பார்த்தா நக்கலா போச்சா? சும்மா இருக்கேன் குரூப்ல அவங்க எல்லாம் ஒரு டேட் சொல்றாங்க, நான் ஒரு டேட் சொன்னா நீ சும்மா தானே இருக்க, எப்ப வந்தா என்னன்னு கேக்குறாங்க. சும்மா இருக்கிறதுனா அவ்வளோ ஈஸியா? இதுக்கெல்லாம் ஏமா டென்ஷன் ஆவறீங்க? சும்மா இருக்கிறதுனால தான் இப்படி பண்றீங்க. அடுத்த வாரத்துல நானும் ஏதாவது வேலை பார்க்குறேன், அதுக்கப்புறம் யார் சொல்வீங்க சும்மா இருக்கேன்னு? இல்ல நம்மளுக்கு தேவையா? தேவை. இதெல்லாம் நம்மளுக்கு தாங்குமாமா? தாங்கோ. எதுக்கு அம்மா வித்தியாசமா பேசுறாங்க? நான் வேலைக்கு போறேன். ரெடி. என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க? நான் வீட்ல இருக்க டிஷ்யூ எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி உனக்கு ஒரு மாஸ்க் பண்ணிருக்கேன் ஐடியா. ஏன்வா? நான் பியூட்டிஷியன் ஆக போறேன்ல, அதான் உன்னை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். செட் ஆகல. நம்ம வேற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே அகில். செத்தாண்டாவ. ஐயோ. ஆ அகில், நான் கொடுத்த சோப் போட்டு குளிச்சியாப்பா? அது போட்டு குளிச்சனால தான் உடம்பெல்லாம் அரிக்குது. அரிக்குதா? போச்சு, இந்த ஐடியும் ஃப்ளாப்பா? ஏன்? அதை வச்சு தான் சோப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினச்சி ஒரு சாம்பிளுக்கு உங்ககிட்ட கொடுத்தேன். அரிக்குதுன்றியே. சரி அந்த சோப் எங்க கொடு. அத பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டேன். அப்பதான் கிருமிலாம் சாவும். நிம்மதியா ரெஸ்ட்ரூம் போக முடியும். படா. பண்ண ஐடியா எல்லாமே ஃப்ளாப்புப்பா. இதுக்கப்புறம் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அம்மா புதுசாவா? ம்? அம்மா எங்க பாடி அதுக்கு தாங்காதுமா. போதும், இதோட நீங்க எதுவுமே பண்ண வேணாம், சும்மா இருங்க. என்ன அப்புறம் நான் அப்படியே பெரிய பிசினஸ் உமன் ஆவறது? அம்மா அதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாதுமா. உங்களுக்கு தெரிஞ்சதுலாம் எங்களை கத்தி மேய்க்கிறதாம்மா. புரியல, என்ன சொன்ன? உங்களுக்கு எங்களை கத்தி மேய்க்கிறது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றான். ஆ? எந்த செலவும் இல்லை, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு. வெயிலில் நிற்க வேணாம், கத்த வேணாம், நடக்க வேணாம், வீட்டை விட்டு வெளியே போக வேணாம். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க. ஆவரண்டா நான் டியூஷன் மிஸ்ஸா? ஐயோ